அனுபவமாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். என்ன சொல்றார் பாருங்க, துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன். என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாக எழும்பினாங்க, எனக்கு விரோதமாக எழும்பின சத்துருவின் கைகளுக்கு விலக்கி ரட்சிக்கப்படுவேன். அதற்கு நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். எப்படி? ஸ்தோத்திரத்தோட, அவர் துதிக்க பாத்திரர், துதியோடு கூட கூப்பிடுவேன் என்பதாய். இந்த சங்கீதத்தினுடைய முகவரையில நீங்கள் பார்க்கும் பொழுது சத்துருக்கள், தாவீதுக்கு விரோதமாய் எழும்பின சத்துருக்கள் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி தேவன் அவரை பாதுகாத்த போது இந்த சங்கீதத்தை அவர் பாடினார். நம்ம வாழ்க்கையில கூட யோசித்து பாருங்க, எத்தனை சத்துருக்கள் எழும்பினாங்க உங்க வாழ்க்கையில. நீ கடந்து வந்த பாதையை பாருங்க. உங்க வாழ்க்கையில எத்தனை பொறாமை கொண்டவர்கள், பொல்லாத ஜனங்கள், உங்களை அழிக்க வேண்டும் என்று நினைத்தவங்க, நீங்க அழிஞ்சு போக மாட்டீங்களான்னு நினைத்தவங்க, எவ்வளவு சத்துருக்கள், வெளியே தெரியாம தொந்தரவு கொடுத்தவங்க,